வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுக்கு கடைக்காரன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சூற மீனை வந்து இன்னைக்கு சுக்கா வச்சு சாப்பிட போகிறோம். இந்த சூற மீன் வந்து எப்படி சுக்கா வைக்கிறோம், எப்படி வெட்டுறோம், எப்படி அவிக்கணும், அதை வந்து எப்படி வந்து என் ஒய்ஃப் வந்து சுக்கா வச்சு தராங்க, அதை சாப்பிட்றோம், அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சூற மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அழகா இப்போ பிடிச்சி வந்தது தான், சூப்பராக இருக்குது. நம்ம அந்த பக்கம் போட்டில் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இதை இன்றைக்கி வெட்ட போகிறோம். அவிக்கிறதுக்கு நம்ம சும்மா வெட்டினா மட்டும் போதும், நமக்கு ஏற்ற மாதிரி வெட்டலாம், ரொம்ப பொடிச்சு வெட்ட வேண்டாம். பாருங்கள், நல்லா எப்படி பார்த்தீங்கன்னா ரத்தம் வடிய ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த ரத்தம் வடியணுங்க சூறையில், அதுதான் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம குழம்பு போகிறது கிடையாது, அவிக்க தான் போகிறோம். அதனால் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கிடலாம். நம்ம வெட்டி வச்ச சூற மீனை எடுத்து வச்சாச்சு. இது அவிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் பாருங்கள். நம்ம வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம், தேவையான அளவு தண்ணி. பார்த்தீங்களா, தண்ணியில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுருக்கோம். மஞ்சள் போட்டால் தான் அந்த வெடுக்கு வாடை எதுவும் அடிக்காது, மீன் வந்து நல்லா இதாக இருக்கும். பார்த்தீங்களா, மஞ்சள் போட்டாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அவிய விடணும். நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பற்ற வச்சுக்குது. வச்சாச்சு. அடுப்பு எரிய ஆரம்பிச்சிட்டு நல்லா வேக தட்டியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. ஓடுதா? இங்கே பாருங்கள், நம்ம அவிச்ச மீனை வந்து புட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. சூறை புட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என் ஒய்ஃப் செஞ்சு காட்டுவா. அதேமாதிரி நீங்களும் சூறை மீன் வாங்கி உங்கள் வீட்டில் செய்யுங்க. இதை எப்படி பிரித்து எடுக்கணும்னு பாருங்கள். இது சதை மட்டும் தான் எடுக்கணும். இந்த மாதிரி இந்த கழிவுகள்லாம் கீழே போட்ட வேண்டி தான். சதைகளை மட்டும் தான் பிரித்து போடணும், முள்ளுகளோட வைக்கக்கூடாது. தனி சதை மட்டும்தான் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இப்படி பிரித்து பார்க்கணும். அப்போ முள் இருந்தால் வெளியே போயிடும். இந்த க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூறை புட்டு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். அது ரொம்ப ஈஸி தான். அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கும். நீங்களும் செய்கிறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீ பாருங்கள், நல்லா ஊற்று எடுத்தாச்சு. அந்த சதைகளை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. எடுத்தால் மட்டும் போதாது, கையில் நல்லா எடுத்துக்கிட்டு புளிங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோத்துக்கு வைப்போம் பார்த்தீங்களா. தண்ணி ஃபுல்லாக எடுக்கணும். அந்த புளிஞ்சு எடுத்துட்டு சைடில் ஊற்றி வச்சுக்கிறோம். நல்லா உதுத்துக்கிறோம். பாருங்க, நல்லா உதுத்து இப்படி உதுத்து போட்டுக்கிறணும். அப்போ தான் வந்து உங்கள் புட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்கும். தண்ணி எவ்வளோ காலம் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, நல்லா தண்ணி போயிடணும். இப்போ நல்லா ஊற்ற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த மீனில் உள்ள கழிவுகளை பாருங்கள். இப்படி எடுத்து இந்த முள்ளுகள் எல்லாத்தையுமே எடுத்துடணும். எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சுத்தமான மீன் வந்து தனியான சதைகள் கிடைக்கும்.
இல்லைன்னு வச்சுக்கலாம் முள்ளுகள் கிடக்கும். சின்ன பசங்க கொடுத்தீங்கன்னா தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிறோம், ரொம்ப சிரமம். இப்போ நல்லா தண்ணியில் ஃபுல்லாக நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம மீன் வந்து புட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த சதையார்ந்த இது ஃபுல்லாக நல்லா உதுத்துடணும். இங்கே பாருங்களா, இந்த பதமாக இருக்கணும். அப்படி உதுத்தாங்க பாருங்கள், இப்படி உழுவணும். தேங்காய் பூ மாதிரிக்க இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, கையிலே ஒட்டாது, அப்படியே வந்து விழுந்துடும். அதுக்கு தேவையானது பாருங்கள், இங்கே வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம தேங்காவை நல்லா திருகி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, 2 மிளகாய். இதெல்லாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி இது பண்ண போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அரைச்சிட வேண்டியதான். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபு ரெடி பண்ண போவா. நான் அதுக்குள்ளே போய் ஒரு புளியில் போட்டு வந்துடுவேன். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்குருவோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், இது மட்டும்தான், தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாட்டா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே மதினி வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தாங்க. சரி, குழந்தை நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கு. இன்னைக்கு ஆட்டுக்கறி பிரியாணி. சுவிட்சை போட்டாச்சு. வாங்க, மீன்லாம் வெட்டி முடிச்சாச்சு. அதை எடுத்து கொடுத்தாச்சு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து எப்படி அதை ரெடி பண்ணான்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அடுப்பையும் பற்றாச்சு, சட்டியும் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் வச்சுருக்க மீன் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1.25 கிலோ இருக்கும் மீன். பார்த்தீங்களா, மீன் உதுத்ததே 1 கிலோ இருக்கும். அது மண்டை கழிவு இருக்குது, எல்லாம் இருக்குது, குடல்கள் எல்லாம் கழிவு போனதோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு, காஞ்சி வந்துட்டு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். ரொம்ப போடக்கூடாது, நம்ம தேவையான அளவு தான் கடுகு உளுந்து போடணும். பாருங்கள், இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுடலாம். கரண்டி எடுத்துக்குவோம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதட்டிக்கு நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்க வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் தேவையான அளவு. எப்போ சாப்பிடணுன்னு இருக்குது. இந்த சூறை புட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா, தேங்காய் பூ மாதிரி நல்லா ஊற்றாச்சு பாருங்கள்.
பாருங்கள் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து கொண்டு வந்த சூறை வந்து புட்டு பண்ணுறதுக்கு போட வேண்டியதான். பாருங்க எப்படி உதிர்ந்து போகுதுன்னு பார்த்தீங்களா. அந்த ஈரப்பசம்லாம் எடுத்துடணும். எடுத்து நல்லா பிழிஞ்சு அதை தேங்காய் பூ பதத்துக்கு வந்து ஊற்றுறணும். பாருங்க நல்லா போட்டாச்சு. வேறு லெவலில் இருக்க போது இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். கடல் போயிட்டு வந்து பசி வேறு, சாப்பிடல கடல் மேலே, ரொம்ப பசி எடுக்கு. இன்றைக்கி வந்து சூறை புட்டை வச்சு இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். மீன் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா சட்டியை பிடிச்சி பரட்ட முடியல. அதனால் வந்து துண்டு கை சுடுதுன்னு சொல்லிட்டு துண்டு வச்சு பிடிச்சிருக்காங்க. அந்த மீன் வாசம் கொடுக்கு, அதுக்கு தேவையான நிறைய சேர்க்கணும். தேங்காய் அந்த இதெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சு இப்போ ஒரு இதில் தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். நல்ல மனம் கொடுக்குங்க. இங்கே பார்த்தீங்களா நல்ல ஒரு மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்குது. நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். என்னோடய ஒய்ஃப் வந்து நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க வீட்டை. இதில் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அதை போட்டுருவோம். போட்டு தாளிச்ச பண்ணி இறக்கிற வேண்டியதான். ஏன்னா வந்து நம்ம மீன் அவிக்கும் போதே ஃபுல்லாக வெந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது புட்டு செய்யறதுக்காண்டி தான் இந்த மெத்தேடு எல்லாமே. நீங்கள் எப்படிலாம் செய்வீங்க உங்கள் வீட்டில், நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க. எதுவும் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் வந்து தவறுகளை திருத்திக்கிறோம். நல்லா பதம் கொடுத்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிற வேண்டியதான். பார்த்தீங்களா எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. பார்க்க ஜம்முன்னு இருக்குது. எப்போ இறக்குவாங்க சாப்பிடலான்னு போல் இருக்குது. சீக்கிரம் ரெடியாக மாட்டேன். 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இறக்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மாட்டேன். இது அடிப்பிடிக்க விடக்கூடாது. நல்லா கிட்டி விட்டுட்டே இருக்கணும். கீழே அடிப்பிடிச்சு வச்சுங்களேன் ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச வாடை அடிக்கும், நல்லா தெரியாது. அதனால் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். பார்த்தீங்களா சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பை. நல்லா ரெடி ஆகிட்டு இறக்கிற வேண்டியதான். இறக்கிடுவோம். பார்த்தீங்களா எப்படி ஒரு அழகா. அவ்வளோதாங்க, இறக்கிட்டு சாப்பிட ரெடி ஆயிடுவோம். நீங்களும் சாப்பிடுவாங்க. மட்டன் பிரியாணி இன்னைக்கு. பிரியாணிக்கு இங்கே பாருங்கள் சூற மீன் புட்டு ரெண்டையும் ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரெண்டுமே ஒரே காம்பினேஷனில். பிரியாணிக்கு சூற மீன் புட்டு, அதுக்கோட சைடிஷ் பாருங்கள் நம்ம வெங்காயம் தயிர் ஊற்றி வச்சுருக்கு, தயிர் பச்சடி. ஜம்முன்னு இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி இன்றைக்கி. அதை ஒரு வாய் வச்சுக்கிறோம். சூப்பராக இருக்குது. அது பாருங்கள் சூற மீன் புட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்குது. அதையும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க, உண்மையும் சொல்லலை. நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு சூப்பராக இருக்கும். அது சூற மீன் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதேவே ஃபுல்லாக சாப்பிடலாம் போல, அப்படி இருக்குங்க.
வெங்காய பச்சடி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதோட சூப்பர்.